கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரும் அண்ணன் செந்தமிழ் சீமானின் அன்பு தங்கையும் புரட்சி மங்கை கோவை கார்த்திகா அவர்களை பேச அழைக்கின்றோம். சரியாக பாருங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை கோயம்புத்தூர் வந்து கிளம்பி நண்பகல் சென்னை வந்தேன். வந்தவுடனே மாதாவரம் கௌரி அக்கா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பேசலை. என்னப்பா பொன்முடி இப்படி பேசிட்டாரே, அவர் இப்படித்தான் பேசினாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பேசிட்டாரு. கேவலமாக பேசிட்டாரு அப்படின்னா என்ன கேவலமாக பேசிட்டாருன்னு சொல்லி காட்டலாம். ஆனால் சொல்லி காட்ட முடியாத அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறார்னா அவர் மிக கேவலமாக பேசியிருக்கிறார். அவர் பேசினதை கேட்ட உடனே மானம் சூடு சொரணை இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுக்கு அப்படியே பொங்கிருச்சு. அக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி உடனே கட்சி பொறுப்பு நீக்குங்க அப்படின்னு. இந்த கேவலமான மானங்கெட்ட பொன்முடி உங்க திமுக கட்சிக்கே வேண்டானா தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு எதுக்கு அவர் அமைச்சரா இருக்கணும்? எங்களுக்கு எதுக்கு அவர் எம்எல்ஏவா இருக்கணும்? அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. திமுக ஒரு கட்சி, அந்த கட்சியில எல்லாம் எப்படிதான் பெண்கள் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு மகளிர் அணி ஒரு கேடு, அந்த மகளிர் அணிக்கு தலைவி ஒரு கேடு. கனிமொழி அக்கா, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட நீங்க அரசியல் செய்யலாம், செஞ்சிருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் அரசியல் செய்யும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து நீங்கள் விடணும். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நல்லவர். ஸ்டாலினுக்கு தங்கச்சினா நமக்கு தங்கச்சி தான் விட்டுட்டு போயிடுவாரு. ஆனால் எங்கள் அண்ணன் சீமானின் தங்கைகள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை கூட்டம் உங்களை சும்மாவே விடாது. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பதிலடைய 10 சொல்லுவோம். கனிமொழி அக்காக்கு செகண்ட் ரவுண்ட் இருக்கு, அதுக்கு இன்னொரு முறை நான் வரேன் நானு. அதனால கனிமொழி அக்காக்கு அடுத்து இருக்கு. மிக நுட்பமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த அரசியல் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகுது அப்படின்னு. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. இருந்து என்ன பண்ணாங்க, கேவலமாக தோத்து போயிட்டாங்க. அப்போ சண்டை வந்துருச்சு. உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு 24 பொது தேர்தலில் பாஜக தனியா அதிமுக தனியா போட்டிட்டாங்க. அப்போ என்ன நடந்தது, ரொம்ப கேவலமாக தோத்து போயிட்டாங்க. என்னையா இது ரொம்ப கேவலமாக தோத்து போயிட்டோம், ரொம்ப கேவலமாக தோத்து போயிட்டோங்கிறதுல இருந்து கொஞ்சம் சுமாரா தோத்து போவோங்கிறதுக்காக திரும்ப சேர்ந்திருக்காங்க. இலையோடு தாமரை சேர்ந்தத என்னமோ ஒரு புதிய கூட்டணி வந்துருச்சு, என்னமோ ஒரு புது பாய்ச்சல் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துச்சுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இங்க அதிமுகவுடைய காலம் முடிந்து போய்விட்டது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோடு அதிமுக என்கின்ற கட்சி தமிழ்நாட்டு அரசியல் இனிமேல் கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் சினிமா கிளாமர், ஜெயலலிதா சினிமா கிளாமர். அதிமுக என்கின்ற கட்சி இருப்பதற்கான காரணமே கருணாநிதி எதிர்ப்பு தான். கருணாநிதி செத்து போயிட்டார், அதிமுக எதுக்குன்னு நான் கேட்கிறேன். அதிமுக எதுக்கு என்ன செய்ய போறாங்க? எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்த்து நின்ற ஒரு நிலைப்பாட சொல்லுங்க. சட்டமன்றத்தில் விவாதம் நடக்குதுங்க. நிதிநிலை அறிக்கை, மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதிநிலை தாக்கல் பண்ணிட்டு விவாதம் பண்றாங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் கடைசியாக ஆட்சியில் இருந்த 2006-2011 காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கீழே இறங்கி போகும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் 1 லட்சம் கோடி. அடுத்து 2011 இருந்து 2021 வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுக தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்திய கடன் வந்து 4.5 லட்சம் கோடி.
லட்சம் கோடி இந்த திமுக காரங்க திருட்டு பயலுக கொள்ளக்கார பயலுக ஆட்சிக்கு வந்த 2021 ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி, 10 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி, 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி ரூபாய். நம்ம மேல பாசம் அதிகம். டாடிக்கு பாசம் அதிகம். கடனா வாங்கி குவிக்கிறாரு. ஆனா என்ன நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, அவங்க பிள்ளைகளை செஞ்சுக்கிறாரு. வாட்சி மட்டும் 3 கோடியாம்பா. எனக்கெல்லாம் கோடிக்கு எத்தனை சைவர்னே தெரியாது. பல கோடிக்கு வாட்சி மட்டும் போடுறாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்கு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக எங்கேயோ இருந்து வந்த கூட்டம் இன்னைக்கு வாட்சி மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கு அப்படின்னா தமிழர்களாகிய நாம எவ்வளவு பெரிய இளிச்சவாய்களாக இருக்கோங்கிற இங்க இருக்கக்கூடிய மான தமிழர்கள் சிந்திச்சு பார்க்கணும். நிதிநிலை அறிக்கை விவாதங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, ஏங்க 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களே, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமானதாக இருக்கிறது என்று சொல்றாரு. அதுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு, இந்தியாவின் கடன் என்ன தெரியுமா? இந்தியாவின் கடன் 181 லட்சம் கோடி. அமெரிக்காவின் கடன் எவ்வளவு தெரியுமா? 3149 லட்சம் கோடி ரூபாய். நம்மளை விட அமெரிக்கா 350 மடங்கு கடன் வச்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது, தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவின் பொருளாதாரம் 350 மடங்கு கீழாக இருக்கிறதா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார்களா என்று அவர் பேசுறார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதிலே கிடையாது, பதிலே இல்ல. இப்போ இந்த இடத்தை அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு உறுப்பினராக இருந்தாலோ இல்லை அவருடைய தம்பி தங்கைகள் ஆகிய நாங்கள் சட்டமன்றத்தின் மாண்புமிகு உறுப்பினராக இருந்தாங்க, நாங்க என்ன ஏற்றுப்போம்? மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, தங்கம் தென்னரசு அவர்களே, அமெரிக்காவின் ஜிடிபி எவ்வளவு? உலகத்துல அமெரிக்கா நம்பர் 1 பொருளாதாரத்துல இருக்கு. அமெரிக்கா $30 டிரில்லியன் எக்கானமி வச்சிருக்கு. தமிழ்நாடு நீ என்ன வச்சிருக்க? $1 டிரில்லியன் எக்கானமி 2030 அத்தைக்கு மீசம் முளைக்கிற காலத்துல தமிழ்நாட்டுக்கு $1 டிரில்லியன் எக்கானமி வரும், வருமானம் வரும் என்று சொல்லி நீ தான் இப்பதான் சொல்ற. அவன் $30 டிரில்லியன் எக்கானமியோட நம்பர் 1 இடத்துல இருக்கிறான். நீ சாராய பொருளாதாரம் வச்சு எங்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ அமெரிக்காவையும் தமிழ்நாட்டையும் எப்படி ஒப்பிடுவ? இந்த லட்சணத்துல இந்த விவாதத்துல அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர்கள் 2 எக்ஸிஎம் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் 2 பேர் நிக்கிறாங்க. இவங்க தங்கம் தென்னரசே இவங்களால சமாளிக்க முடியல. விவாதத்துல வாயை மூடிட்டு உட்கார வைக்க முடியல. அப்ப தத்திக்கிட்ட எவ்வளவு மோசமா இவங்க தோத்து போயிருப்பாங்க. அந்த அம்மா மட்டும் யாரா இருக்கணும்? இந்த மாதிரி கேவலமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதம் செஞ்சிருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் யாரில் விட்டு அடிச்சிருக்கோம், சத்தியமா பண்ணிருக்கோம். கேவலம் ஒரு சாதாரண சட்டமன்ற விவாதத்தை கூட இந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செய்ய முடியல. நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அதிமுக உறுப்பினர்களுடைய லட்சணமும் திமுக அமைச்சர்களுடைய லட்சணத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற எதையுமே நான் சொல்லல. மிக முக்கியமாக சரி, தமிழ்நாடு நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல தான் இவ்வளவு அசிங்கப்படுறாங்களேன்னு சொல்லி பார்த்தா இந்திய நாடாளுமன்றத்துல கேடுகட்ட அசிங்கப்படுறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல எம்பியா இருக்கிறவர் கணபதி பி ராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல. அதிமுக இருந்து வந்தாரு, திமுகவுக்கு வந்தாங்க, கருப்பு சிவப்பு மாட்டி விட்டு முறையா டெல்லிக்கு எம்பியா போயிட்டார். அவரு டெல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், ஏங்க தனியார் மருத்துவமனைகள் எல்லாம் கண் பரிசோதனை மையம் போடுறாங்களே, முழு உடல் பரிசோதனை மையம் போடுறாங்களே, இதுக்கெல்லாம் யாரு அனுமதி கொடுக்கிறது? இதெல்லாம் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி தில்லி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய சுகாதார அமைச்சகம், மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய சுகாதார அமைச்சகம் சொல்லுது, யோ மெடிசின் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் யா, மருத்துவம் மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டு வருது. தனியார் மருத்துவமனை ஏதாவது ரத்த பரிசோதனை வச்சாலோ இல்ல முழு உடல் பரிசோதனை செஞ்சாலோ இல்ல கண் பரிசோதனை முகாம்கள் வச்சாலோ அதுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டியது, அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது உங்க ஐயா ஸ்டாலின் கையில இருக்கியா? ஸ்டாலின் கிட்ட கேக்குறதுல ஏன் என்கிட்ட கேக்குற? இது கூட பரவாயில்லைங்க, அதுல முதல் முறையா போயிருக்கிறாரு, கன்னி எம்பி மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்னு போனா
எங்க அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, மாவட்ட நீதிமன்றங்களிலும் மற்றும் கீழமை நீதிமன்றங்களிலும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள், அவர்களுடைய நியமனங்களை பற்றி நீங்கள் தகவல் சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க. கனிமொழி கருணாநிதி திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் இல்லையா, அவங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை கொடுக்குறாங்க. ஏமா கனிமொழி, ஒன்றிய சட்டத்துறை அமைச்சகம், ஏமா கனிமொழி, மாவட்ட நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றமும் மாநில அரசாங்கத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நியமனங்களை மேற்கொள்ளும். இதுக்கு முழு முதற் காரணம் மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கட்டும், கீழமை நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்டிகல் 233 and 234 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசாங்கத்திற்கு உட்பட்ட அதிகாரம். இது நீங்க உங்க நொண்ணங்கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிருச்சு. இதுல என்ன கொடுமை தெரியுமா, இந்த அம்மா 2 முறை மாநிலங்களவை எம்பி, 6 வருஷம் 12 வருஷம் 12 ஆண்டுகள், தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக ஒரு 5 ஆண்டு 17 ஆண்டு, இப்போ 2024 அதே தூத்துக்குடி மக்களை ஏமாத்தி திரும்ப எம்பியா இருக்காங்க, மக்களவை எம்பியா இருக்காங்க. ஒரு வருஷம் மொத்தம் 18 ஆண்டுகள் டெல்லிக்கு போய் கனிமொழி பெஞ்ச் தேய்ச்சிட்டு வந்திருக்குமா. பெஞ்ச் தேய்ச்சிட்டு மாநிலங்களோட உரிமை என்ன இருக்கு, மாநிலங்களின் அதிகாரம் என்ன இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தின் அதிகாரம் என்ன இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தின் உரிமைகள் என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு வெக்கங்கட்ட ஒரு ஆட்களை போய் மக்களவை உறுப்பினராக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை, தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்களோட நிலைமை, எம்எல்ஏக்களோட நிலைமை. இதுதான் நம்ம இப்படித்தான் இருக்கோம், இப்படித்தான் நம்மள வச்சிருக்கான். இதுல ஒரு அம்மா சொல்லுது, கருப்பு குர்த்தி போட்டிருப்பாங்க அந்த அம்மா பேரு மதிவதனி. அந்த அம்மா சொல்லுது, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு புத்தகங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஆமா, அவங்க நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கு ஏகப்பட்ட மூளை இருக்கு, வலிஞ்சு ஓடுது. சில பேருக்கு பேர்லயாவது அறிவு இருக்கணும்னு சொல்லிதான் மதிவதனின்னு பேர் வச்சிருக்காங்க போல. நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு கல் எங்க மேல வீசினீங்க அப்படின்னா நீங்கள் எங்களிடமிருந்து பெரிய தாக்குதலை எதிர்பார்ப்பதற்கு தயாராக இருங்க. நாங்க அதிமுக மாதிரி கிடையாது ராஜா, நாங்க வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சில பெருந்தன்மையாக சிலவற்றை கடந்து போவார். ஆனால் சீமானனின் தம்பி தங்கைகள் நாங்கள் எதையும் கடந்து போவதற்கோ, எதையும் மன்னிப்பதற்கோ, எதையும் மறப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா 10 வார்த்தை நாங்கள் அடிப்போம். அடுத்த தேர்தல் வருது, 2026 தேர்தல் வருது. திமுக போன தேர்தல் என்ன பண்ணா, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 5 ரூபாய் குறைக்கிறேன், டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கிறேன், கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கிறேன், இப்படிலாம் சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டான். இப்போ என்ன தெரியுமா சொல்றான், 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், படித்தவர்கள், படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் பெருவாரியாக 2026 சட்டமன்றத்தில் வாக்கு செலுத்த போகிறார்கள் என்று உளவுத்துறை மூலமாக கண்காணித்து கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், சட்டம் படிக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை இந்த நிதிநிலை அறிக்கையில பயந்தாங்கோலி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஏன் பள்ளி மாணவர்களுக்கு அறிவிக்கல? அந்த அம்மா ஜெயலலிதா பாவம், அதுக்கு பொழைக்க தெரியல. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிட்டாங்க. கரெக்டா யோசிக்கிறான் பாருங்க. 2026 தேர்தல் வரப்போது 18 வயசுக்கு மேல இருக்கிற எத்தனை பேருக்கும் வாக்குரிமை இருக்கு. என்னதான் புரட்சி பெண் திட்டத்துல கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், தமிழ் புதல்வன் திட்டத்துல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இருந்தாலும் இந்த பசங்க, இந்த கல்லூரி பசங்க சீமான் முன்னாடியே போறாங்களே. ரெண்டாயிரத்தி 2011 ஆண்டு காலத்துல தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு இருண்ட காண்டத்துல தான் இருந்தது. அந்த இருண்ட காலத்தை திரும்ப நமக்கு நினைவுபடுத்திய தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மற்றும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன்.
இப்படி 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டம் எவ்வளவு ரூபா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 2000 கோடி ரூபாய். 2000 கோடி ரூபாய் முதல் கட்டமா ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா ஒரு மடிக்கணினியோட விலை 20000 ரூபா தான். நீங்க மார்க்கெட்ல போங்க, இங்க இருக்கக்கூடிய எந்த கடைக்குனாலும் போங்க, எந்த எலக்ட்ரானிக் கடைக்குனாலும் போங்க, சீப்பஸ்ட் லேப்டாப் மிக குறைவான மடிக்கணினி அப்படின்னா அது 35000 ரூபாய்க்கு குறையாம ஒரு மடிக்கணினி கூட கிடையாது. ஆனா இவன் 20000 ரூபாய்க்கு எப்படி வாங்குவான்? இப்பதான் அறிவிப்பு செஞ்சிருக்கீங்க, கவர்மெண்ட் ஆர்டர் வருது, இன்னும் ஒப்பந்த புள்ளி கோரணும். ஒப்பந்த புள்ளி கோரனதுக்கு அப்புறம் இதுல எது கம்மியா வருது அதை நீங்க உறுதிப்படுத்தணும். இது உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க மேனுஃபேக்சரிங் போவீங்க, உற்பத்திக்கு போவீங்க. அது உற்பத்திக்கு போனதுக்கு அப்புறம் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அது மாணவர்களுடைய கைக்கு வரும். அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பெரிய ப்ராசஸ், மிகப்பெரிய ஒரு கால திட்டத்தில் இது நடக்கக்கூடிய திட்டம். ஆனா அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? 2021 நம்ம அம்மாமார்கள் எப்படி ஏமாந்தார்களோ அதே போன்று இந்த மாணவ செல்வங்களை ஏமாற்றலாம் என்று நினைத்து ஸ்டாலின் இந்த திட்டம் போட்டிருக்காரு. ஒவ்வொரு கல்லூரிக்கும் போவாங்க, டாடி இருக்காருல்லப்பா, டாடி நைனா இருக்காருல்லப்பா, நைனா உங்களுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கிறாருப்பா, லேப்டாப் கொடுத்திருக்கிறாருப்பா, டாடிய மறந்துடாதீங்கப்பா அப்படி. என் மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்ன கூறிக்கொள்வேன், கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் படி, அவர்களுடைய அறிக்கைப்படி கல்வித்துறைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் உள்நாட்டு உற்பத்தியில 6 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யணும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு 2.25 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். எத்தனை? 2.25 லட்சம் கோடி ரூபாய் இந்த 2025-26 ஆண்டு கால நிதி ஆண்டுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த மாண்புமிகு டாடி நைனா ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறைக்கு எத்தனை கோடி தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாரு? வெறும் 2000 கோடி ரூபாய். 2.25 லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வெறும் 2000 கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கி இருக்கிறார். இவர்தான் உங்க நைனாவா? இவர்தான் உங்க டாடியா? இவர்தான் உங்க மாண்புமிகு முதலமைச்சரா என்று இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்தித்து பார்க்கணும். வாக்கு என்பது ஒரு வாக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதி செய்கின்ற ஒரு மிக பெரிய மிக மதிப்புமிக்க ஒரு ஆயுதம் என்பதை சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மாணவ செல்வங்களுக்கு இறுதியாக ஒண்ணுதான், மடிக்கணினி வேணுமா இல்ல மதிப்புமிகு மரியாதை மிகு வாழ்க்கை வேணுமா? மதிப்புமிகு வாழ்க்கை வேணும் என்றால் நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்க, எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய சிந்தனையை பரப்புங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதே 2026 சட்டமன்ற தேர்தல் மார்க் ஆண்டனியா மாணிக் பாஷாவா, நன்மையா தீமையா, தீமையான திமுகவா இல்ல நன்மை செய்ய போகின்ற நாம் தமிழர் கட்சியா? சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. உங்களுடைய வாக்கு மட்டும் இல்ல, அடுத்து இந்த 2026 இருந்து அந்த 5 ஆண்டு காலத்துக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம போட போறோம். எல்லாம் மக்கள் கிட்ட போக முடியல. 10 ஆண்டுகளுக்கு மேல டெட் பரீட்சை எழுதிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு வழி தெரியல. டீச்சருக்கே வழி தெரியலங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இல்ல வாயில் மகேஷ் பொய்யாமொழியா, வாயில வர்றதெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் பொய். இந்த கல்வி ஆண்டுல நான் 15000 மாணவர்கள் நான் சேர்ப்பேன். எப்படியா சேர்ப்பேன்? பொய் சொல்லுங்கயா, பொய் சொல்லாம மனுஷன் இருக்க முடியாது, புரியுது. ஆனா ஏக்கர் கணக்கில் அளந்து விடாதீங்கப்பா. 15000 மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில ஏது ஆசிரியர் எங்க இருக்கு? வகுப்பறை எங்க இருக்கு? அரசு பள்ளிகள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஆளே கிடையாது. வகுப்பறை இல்லாம, ஆசிரியர் இல்லாம, கழிப்பறை இல்லாம 15000 மாணவர்கள் எப்படி சேர்ப்பீங்க? இந்த திமுக காரன கழுத்தை பிடிச்சு கேள்வி கேட்கறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கார சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா வேண்டாமா? எத்தனை வருஷம் ஆடுவீங்க? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா? சட்டமன்றத்துக்கு போய் நாங்க சம்பளம் வாங்குறதுக்குலாம் சட்டமன்றத்துக்கு போகலைங்க. சட்டமன்றத்துக்கு போறதுக்கு நாங்க விரும்பல. நாங்க போறது ஸ்டாலின் கூட சண்டை போடுறது தான். 50 ஆண்டு காலமாக, 75 ஆண்டு காலமாக 1949 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு வருஷம் என்ன? 2025. 1969 திமுக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு 2025 வரைக்கும் என் மக்களை இப்படி சாகடிச்சிட்டேயா? என் மக்கள் நான் ஏமாறன்னு தெரியாம ஏமாந்துட்டு இருக்காயா? ஏமாறன்னு தெரியாமலே ஏமாறான். மது விலக்கெல்லாம் முடியுமாங்க? மது விலக்கெல்லாம் சாத்தியப்படுமாங்க?
என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சிக்காரனும் சொல்ல மாட்டான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும், செயல்படுத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சிக்கு தவிர ஒரு பய சொல்ல மாட்டான். காரணம் என்ன? நீங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் இதை சொல்லுவேன், எங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை விட உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்கள் பொண்டாட்டியோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். அதனால தான் நாங்கள் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பூரண மதுவிலக்கு கட்டாயம் உண்டு, கட்டாயம் உண்டு. இவ்வளவு ஏங்க, இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே முதல்ல பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் முதல்ல அமல்படுத்தியது யார் தெரியுமா? யாருக்கு தெரியாது உங்களுக்கு, ஆனால் நான் சொல்றேன். தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் திருச்செங்கோட்டை சேர்ந்த பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்ராயன் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை முதலில் அமல்படுத்தியவர். அப்போ அவர் நிதியமைச்சர். அவர் சொல்றாரு, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியதனால எனக்கு 17 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் 1947, 48 அந்த காலகட்டத்தில் 17 கோடி ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்படும். பட்ஜெட்ல மட்டும் 5 கோடி ரூபாய் துண்டு விழுகுது அப்படின்னு. இந்த பூரண மதுவிலக்கை இப்ப திமுக அமல்படுத்தினா என்ன ஆகும்? பட்ஜெட்ல துண்டு மட்டுமா விழும்? துணி கடையே விழும்பா, துணி கடையே விழும். முதல்ல பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய ஒரு தமிழன், அடுத்ததாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய ஒரே தமிழன் உங்கள் அண்ணன், உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் ஆட்சியில உறுதியா இருக்கு. இந்த திமுக காரங்க, அதிமுக காரங்க யாருமே இந்த பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் அவர்களை பத்தி பேசிருக்கவே மாட்டான், தெரியாது. 1921 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது, ஆட்சி அமைக்கிறாங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் தெலுங்கர் முதலமைச்சர் ஆறாரு. அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எத்தனை பேரும் தெலுங்கர்கள். அடுத்த முறையும் தெலுங்கருடைய முதலமைச்சர் தான். தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. 2 முறை பார்க்கிறாரு, என்னன்னா மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க இவ்வளவு பெரும்பான்மையா இருக்கோம், முதலமைச்சர் தெலுங்கர், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எல்லா பேரும் தெலுங்கர்களாக இருக்கிறான், அப்ப நான் எதுக்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி அமைச்சரவை எதிர்ப்பு அணி என்று உருவாக்கி தமிழ்நாட்டிலே முதலில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவர் பரமசிவ கவுண்டருடைய மகன் சுப்ராயன். நான் சுப்ராய கவுண்டருடைய சாதி கிடையாது, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே சாதி கிடையாது. ஆனாலும் நாங்கள் அனைவரும் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்ற ஒற்றை குறிக்கோள் இருக்கும். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், இந்த கூட்டத்தை பாருங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன சாதின்னு தெரியாது, என்ன சமூகம் தெரியாது. ஆனாலும் ஒரே இடத்துல ஒரே என்ன சாதிங்க, நீங்க என்ன ஆளுகன்னு கேட்காம ஒரு கூட்டம் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் மட்டும்தான் நடக்கும். இங்கே தமிழர் தமிழ்நாடு என்று பேச, தமிழ் தேசியம் பேச, தமிழ்நாட்டை தமிழனை ஆண்டிட ஒரு கட்சி நடக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை, எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை இதுதான், கடைசி நம்பிக்கை தான். ஒரு காலத்தில் இது மெட்ராஸ் மாகாணம், பிரிட்டிஷ்காரர்கள் இருக்கா, வெள்ளக்காரர்கள் இருக்கா, இது பிளாக் டவுன், கருப்பர்களின் நகரம் சென்னை. இன்னைக்கு அப்படியா இருக்கு? சென்னைக்கு எதுக்கு சென்னைங்கிற பேரு? எங்க முப்பாட்டம் பேரை வையே சென்னை முழுக்க சின்னப்ப நாயக்கருக்கு சொந்தமா இருந்ததா? எப்படி அது? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசினாங்க. 2021 ஆண்டுக்கு முன்னாடியே பேசினாங்க. சென்னையில பெருவாரியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் தான் வாழ்றாங்க. அப்ப சென்னையில் இருக்கக்கூடிய 4 முக்கிய மாநகராட்சிக்கு மேயராக ஒடுக்கப்பட்ட மக்களே, பட்டியலின மக்களே வரணும் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசினார். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை செயல்படுத்தினார் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். ஆனா அதை எங்கேயோ இருந்து வந்த பேக்கேஜ் பிரியா தட்டி பறித்து கொண்டு போய்விட்டது. பேக்கேஜ் பிரியா உங்களுக்கு புரியல? 4000 கோடி பேக்கேஜ் பா, 4000 கோடி பேக்கேஜ். அது மழை, இப்ப வெயில் அடிக்குதுல, அதனால உங்களுக்கு மறந்து போயிருக்கும். மழைக்காலம் வந்து பேக்கேஜ் பிரியா டக்குன்னு வந்து நிற்பாங்க. அப்போ வரேன், அப்போ வந்து பேசுறேன். அதனால இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுடைய விடிவெள்ளி, சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த விழாவை எங்கள் அண்ணன் இடிமுரசு அவர்கள் கூட சொன்னாங்க.
அம்பேத்கர் அவர்களுக்கு பொது இடத்துல பொது வெளியில பிறந்தநாள் கொண்டாடுறதுல நாம் தமிழர் கட்சி மற்றற்ற மகிழ்ச்சி அடையுது. அது மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் அம்பேத்கர் அவர்களோட பேரை சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மகள்தான், பறையர் இனத்தை சேர்ந்த ஒரு மகள்தான். ஆனால் என்னை தமிழர் என்று உணர வைத்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்னை தமிழச்சியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பிகளும் தங்கைகளும். அந்த உரிமையில பேசுறேன். எங்களுக்கென்று ஒரு தமிழ் தேசிய கடமை இருக்கிறது. தமிழ் தேசிய கடமை இருக்கிறது. நான் இன்னும் கூட அடிச்சு சொல்லுவேன். மொத்த தமிழ்நாட்டில் 44 பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதி இருக்கு. ஆனாலும் 44 பட்டியலின மக்களுடைய எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் எங்கவே நடக்குது. இன்னும் மேல்பாதி கோயிலுக்குள்ள பட்டியலின மக்களால் நுழைய முடியல. மேல்பாதி மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இன்னும் கீழ்பாதியில் எத்தனையோ ஆயிரம் கோயில்களுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழையவே முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறது இன்னும் 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு ஊராட்சிகள்ல தீண்டாமை வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று நான் சொல்லலப்பா, உங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. தேனியில ஒரு கல்லூரி மாணவன் கழிப்பறையில கொல்லப்படுறான். முழுக்க ரத்த கலரியா இருக்கு. ஆனா அந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது? பூச்சி கடிச்சு செத்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுது. எப்படி? பூச்சி கடிச்சு ரத்தம் செத்து போயிட்டான். நான் ஒண்ணு சொல்றேன், நமக்கு இந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம இனத்துல இன்னொரு அம்பேத்கர் வரலனா கூட பரவாயில்ல, ஆனால் இன்னொரு திருமாவை இந்த இனம் தந்துவிடக் கூடாது, இந்த சமூக மக்கள் தந்துவிடக் கூடாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்டாக 20 விழுக்காடு பட்டியலின மக்களை ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போனா அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும், திமுகவுக்கு போனா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும். திருமாவர்களை இந்த சன நம்புச்சு. ஆனா நான் அப்படி இல்லப்பா. திருமா மாதிரியான ஒரு துரோகியை இந்த சமூகம் நம்ப கூடாது என்று சொல்லி பறையர்கள், ஆதி தமிழர் விடுதலை இல்லையல் மீதி தமிழர் விடுதலை என்று முழங்கிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பின்னாடி தமிழர்களாக தமிழச்சிகளாக நாங்க நிக்கிறோம். திருமாவளவன் அவர்களை வேங்கவயல் பக்கம் படுக்க சொல்லுங்க, தலை வச்சு படுக்க சொல்லுங்க. முடியாது. வேங்கவயலை பத்தி பேசினா ஸ்டாலின் கோச்சுக்குவாரு, குறிஞ்சாங்குளத்தை பத்தி பேசினா வைகோ கோச்சுக்குவாரு. அப்புறம் எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் பறையருக்காக கட்சி நடத்துற? எதுக்கு நடத்துற? இதுவரைக்கும் இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு எதுக்காக நின்றுக்கீங்க? 20 விழுக்காடு மக்களுடைய அரசியல் உரிமை, சமூக மேம்பாடு எல்லாம் ஒத்த பிளாஸ்டிக் சேருக்கு முன்னாடி வீணா போச்சியா? ஒத்த பிளாஸ்டிக் சேருக்கு முன்னாடி வீணா போச்சு. ஒன்னே ஒண்ணுதான், நான் பட்டியலின சமூகம், நான் பறையறினோம் சொல்லாத. போன நூற்றாண்டு அயோத்திதாச பண்டிதர் சொன்னாரு, அவருடைய புரிதலின் பேர்ல 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்ல முதலாக பறையர்கள் ஆதி திராவிடர்களாக தங்களை பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு. ஒரு நூற்றாண்டு கால அவலம், ஒரு நூற்றாண்டு கால துயரம் இந்த நூற்றாண்டோடு முடியட்டும். இனிமேல் சென்சஸ் எடுத்தாங்கன்னா, மக்கள் தொகை எடுத்தாங்கன்னா, நாங்கள் ஆதி திராவிடர் இல்ல, ஆதி தமிழர், பறையர் என்று கொடுங்க, பறையர் என்று கொடுங்க. அப்ப ஆதி திராவிடர் அது ஸ்டாலினுக்கு தாங்க தெரியும். சொல்லுங்க, நான் ஆதி தமிழன். இந்த நிலத்துல எனக்கு இருக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? சிப்காட் கொண்டு வரணுமா? பட்டியலின மக்களுடைய விளைநிலங்கள் மேலதான் கொண்டு வர. இங்க இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் பட்டியலின மக்களுடைய விளைநிலங்கள்ல தான் இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? 20 விழுக்காடு வாக்கு, 20 விழுக்காடு வாக்கு. இத வச்சுக்கிட்டு தான் திமுக காரனும் அதிமுக காரனும் மாறி மாறி நம்மளை கொள்ளையடிக்கிறான், மாறி மாறி கொள்ளையடிக்கிறான். இந்த திமுக ஆட்சி வந்து இந்த 4 ஆண்டுகள்ல 20 மருத்துவ மாணவர்கள் என்னால நீட் படிச்சு பாஸ் பண்ண முடியல, என்னால மருத்துவர் ஆக முடியும்னு சொல்லி சர்க்கரை செஞ்சு செத்து போயிருக்கான். 20 பேர் செத்து போயிருக்கான். அந்த 20 பேரோடைய ரத்தத்திலையும் அந்த 20 பேரோடைய இறப்பிலையும் திமுகவுக்கு வாக்களிச்ச அத்தனை பேரோடைய பங்கு இருக்கு. படிக்க முடியலன்னு சொல்லி ஒருத்தர் செத்து போறாங்க இந்த ஆட்சியில. உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு, நீட்டு தேர்வு அளிக்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. நான் சொல்றேன், நீட்டு தேர்வுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கு, அது ஊரறிஞ்ச ரகசியம். திமுகவையும் அதிமுகவையும் முடிச்சு விடுங்க, நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வராது.
இதுவரைக்கும் வாக்களிச்சீங்க. உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? கச்சத்தீவை மீட்க முடிஞ்சதா? ஊழல் குறைஞ்சதா? கேட்டா சொல்லுவான், பாஜகவை திமுக தான் எதிர்க்கிறது, கிழிக்கிறது. டாஸ்மாக்ல மட்டும் 1 லட்சம் கோடி ஊழல். நம்ம கிட்ட சொல்லுவாங்க 1000 கோடி ஊழல். அரசாங்கமே 1000 கோடி ஊழல் சொல்லுதுன்னா மொத்தமா 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கும். கட்டாயம் நடந்திருக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்க. உங்களுக்கு தெரியுமா, மதுமான மொத்த குடோன்ல இருந்து சின்ன சின்ன டாஸ்மாக் கடைகளுக்கு பிரிச்சு போறாங்க பாத்தீங்களா? அந்த வண்டி தமிழ்நாட்டு வண்டி கிடையாது. அதை ஒரு டெண்டர் விட்டுருக்கான், ஒரு டெண்டர்காரன் விட்டுருக்கான். அதுல மட்டுமே பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்குங்கிறான். பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்கும். அடுத்த முறை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அமைத்தால் திமுக காரர்களுடைய ஊழலை விசாரிப்பதற்காக மட்டுமே தனி அமைச்சகம் போட வேண்டியது இருக்கும். அப்பேற்பட்ட ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் கே.என். நேரு அவர்கள் எத்தனையோ சவரனாங்க. ஏன் அத்தனை தங்கத்தை நீ சேர்த்து வச்சு என்னையா பண்ண போற? சாகும்போது 6 அடி தான்யா. யாரா இருந்தாலும் 6 அடி தான். தங்கத்தை சேர்த்துலாம் புதைக்க மாட்டாங்க. இத்தனைக்கு உங்க தம்பி கே.என். ராமஜெயம் அவருக்கு ஏற்பட்ட விதி, அவருக்கு ஏற்பட்ட நிலைமை உங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்க. இருந்தாலும் நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா இது எப்பேற்பட்ட கேவலமான ஒரு ஊழல் மிகுந்த. இதுலலாமா ஊழல் பண்ணுவாங்க? எங்க அக்கா கௌரி அக்கா அன்னைக்கு சொன்னாங்க, இந்த மாதவரத்துல சுடுகாட்டுல ஊழல் பண்ணிட்டானாங்க. யோ, நீ செத்தா கூட அங்கதான் ஏன் போய் புதைக்கணும்? நீ ஒன்றிய செயலாளர் இருக்கும்போது நீ அதுல ஊழல் பண்ண அப்படின்னா நீ செத்தா நீ உடலை எப்படி அந்த மண்ணு தாங்கும்? எப்படி தாங்கும்? இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதுங்க எனக்கு சிங்கப்பூரினுடைய தலைவர் லீ குவான் யூ அவர்கள் பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் படிச்சேன். லீ குவான் யூ நமக்கு தெரியும், ஒரு காலத்துல சிங்கப்பூர் வந்து பன்றிகளின் தொழுவமாக இருந்தது. எப்படி இருந்தது? பன்றிகள் நடமாடக்கூடிய தொழுவமாக இருந்தது. மக்கள் முழுக்க சீக்கு பிடிச்சிருந்தாங்க. சுத்தம் இல்ல, சுகாதாரம் இல்ல, சுகாதாரம் இல்ல, மருத்துவ வசதி சரியா இல்ல. மக்கள் சீக்கு பிடிச்சிருந்தான். பன்றி தொழுவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தான். சேத்துல முளைச்சு செந்தாமரை மாதிரி சிங்கப்பூரை நான் நம்பர் 1 நாடாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே மாற்றி காட்டுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு லீ குவான் யூ அந்த மக்களுக்காக வேலை செஞ்சார். அந்த மக்களுக்காக அவர் செஞ்ச முதல் பணி சுத்தம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அடுத்து அவர் செஞ்ச மிக முக்கியமான பணி அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது. நம்ம ஹட்கோ மாதிரி இல்லப்பா, வீடை கொடுத்து எம்எல்ஏ எம்பி ஆட்டையை போட்டு உள்வாடகை கொடுக்குற அல்ல. லீ குவான் யூ உண்மையிலே அந்த மக்களுக்காக உழைச்சான். ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு ஹெச்டிபி வீடுகள் வந்து சிங்கப்பூர்ல இருக்க கேளுங்க, இதை பத்தி பெருசா சொல்லுவாங்க. மக்களுக்கு வீடு கொடுக்கிறது, அரசாங்கமே வீடு கொடுக்கிறது. நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தம், வீடு மக்களுக்கு சொந்தம் வச்சுக்கலாம். அந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டோடைய அமைச்சர் வாங் அப்படிங்கிறவர், அந்த வாங் வந்து ஒரு தவறு செஞ்சுறாரு. கட்டட வேலை செய்யக்கூடிய 2 கம்பெனிகள் கிட்ட இருந்து $50,000 வந்து கையூட்டு வாங்கிட்டு அந்த கம்பெனிகளுக்கே வந்து கட்டடம் கட்டுவதற்கான அனுமதியை கொடுத்துறாரு. இது புகார். இது உண்மையா இல்லையாங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த புகார் வருது. வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சர் கட்டிட நிறுவனங்களுக்கு $50,000 வாங்கி கொண்டு அனுமதி வழங்கிட்டாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. லீ குவான் யூ இந்த குற்றச்சாட்டை விசாரிங்க என்று சொல்லி அனுமதி கொடுத்துட்டார். அந்த அமைச்சர் வாங்கி லீ குவான் யூவை பார்க்கணும், என் தரப்பு நியாயத்தை சொல்லணும் என்று பரித வச்சிருக்கிறாரு. ஆனா கிட்டத்தட்ட 10 நாட்களாக லீ குவான் யூ பார்க்கவே இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சரை சிங்கப்பூரின் தலைவர் லீ குவான் யூ ஏறெடுத்து கூட பார்க்கல. ஒரு அதிகாலையில அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் வாங்கு ஒரு ஆசியாவின் ஜென்டில்மேனாக எனக்கான தண்டனையை நானே கொடுத்துக் கொள்கின்றேன் என்று சுட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிறான். ஊழல் குற்றச்சாட்டு வந்த அமைச்சர் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறான். ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சரை அந்த நாட்டின் தலைவன் ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். அது நாடு. இது நாடா? இது நாடு மாதிரியா வச்சிருக்கீங்க? இது சுடுகாடியா? இது சுடுகாடு. அதிமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜி குற்றவாளி, ஊழல் குற்றவாளி. திமுகவுக்கு வந்த பிறகு தியாகி. யார் நாட்டு தலைவர்? ஸ்டாலின் நாட்டு தலைவரா? லீ குவான் யூ நாட்டு தலைவர். இதே லீ குவான் யூக்கு மன்னார்குடியில செலவப்பன்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்களுக்கு. நல்ல நினைவுல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பாவோட பேனாக்கு நான் செலவப்பேன்னு சொல்லிட்டு இந்த கொசுறு 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினா 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை கொடுப்பாங்களா, அது மாதிரி 80 கோடியில அப்பனுக்கு சிலை கடல்ல, இங்க லீ குவான் யூக்கு மன்னார்குடியில சிலை.
அப்பனுக்கு சிலை இல்ல. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் ஒரே சம்பவம், நீ வச்சா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு. நீ சிலைய வை, நான் வந்தா உடைப்பேன். ஒரு அடிதான் சிலை காணாம போயிடுச்சு. சிலை காணாம போயிடுச்சு. அதோட இந்த லீக்குவானியுக்கு சிலை பேட்டர் அப்படியே முடிஞ்சு போச்சு. லீக்குவானியுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் சிலை வைக்கட்டும். அந்த லீக்குவானியு சிலை ஸ்டாலின் அவர்களை பார்த்து காரி துப்பும். ஊழலுடைய உறைவிடமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஊழலுக்கு எதிராக போராடிய, தன்னுடைய நாட்டை உலகத்தின் நம்பர் 1 நாடாக மாற்றிய லீக்குவானியு ஸ்டாலினை பார்த்து காரி துப்புவாரியா? இந்த ஊழல் மிக்க நாட்டை, இந்த லஞ்சம் மிக்க ஒரு நாட்டை, கனிம வளங்கள் காட்டு வளங்கள் எல்லாம் போயிருக்கக்கூடிய சுடுகாடு மாதிரி மாறி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டையா உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போக போறீங்க? உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போக போறீங்க? சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. ஒரு முறைதான் வாக்கு, அடுத்த முறை ஒண்ணும் இல்ல. பிஜேபி திமுக எதிர்க்குன்னு சொல்லுவான். அரவிந்த் கெஜ்ரிவால, டெல்லியின் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால மோடி கைது செஞ்சு சிறையில் அடைச்சாரு. ஸ்டாலினை சிறையில் அடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் மோடி செய்யல? ஏன் அமித்ஷா செய்யல? ஏன் பாஜக அரசு இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது? சைவத்தை பத்தியும் வைணவத்தை பத்தியும் பொன்முடி பேசுறாரு. இந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள் என்று ஒரு பிஜேபி காரணம் பொங்கலையே. ஏன் பொங்கல? ஏன்னா மோடியின் நண்பன் அம்பானிக்கும் அதானிக்கும் தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து தமிழ்நாட்டை தாரை வார்க்கிறார் ஸ்டாலின். அதனால எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக கூட்டணி பாஜகவுக்கு, ஸ்டாலினோட மறைமுக கூட்டணி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 2 பேரும் கூட்டணி தான். நாமும் என்ன செய்யறோம்? மொத்தத்தையும் ஒழிக்கிறோம். பிஜேபி வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம். தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொள்ளுக்கக்கூடிய எந்த தேசிய கட்சியும் திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. தமிழர் உரிமைக்காகவும் தமிழர் நலத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இடம் உண்டு, சட்டமன்றத்தில் இடம் உண்டு என்ற மிகப்பெரிய முடிவு எடுக்கணும். நேற்று மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மாநாடு, நான் வேற தெரியாதனமா அதை வேற பார்த்து தொலைஞ்சிட்டேன். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல குணம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு நான் தாராளமாக மரியாதையை கொடுப்பேன். ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குவேன் கம்யூனிஸ்ட்காரங்களோட. அது என்னோட கெட்ட பழக்கம். சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, போராட்டம்னா கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட்னா போராட்டம் அப்படிங்கிறாப்ல. யாரு? நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கே பாலகிருஷ்ணன் ஐயா தான். அது மட்டும் சொல்லியிருந்தா கூட சரி, ஏதோ வயசான காலத்தில் ஏதோ பேசிட்டு போறாரு, நம்ம மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே ஒருமையில பேசுறார். உங்க செங்கோடிக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் உங்க செங்கோடியை தூக்கி கொண்டு நாகப்பட்டினத்தில் சிபிசிஎலுக்கு எதிராக போராடிய பனங்குடி கிராம மக்களிடம் போய் உங்க செங்கோடியை காட்டுறீங்களா? அதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? கம்யூனிஸ்டோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாகப்பட்டினத்தை. 4 வருஷமா அந்த சிபிசிஎலுக்கு எதிராக அந்த மக்கள் போராடினாங்க. ஒரு செங்கொடி வரல, பயந்து ஓடிருச்சு. போனது ஒரே ஒரு செங்கொடி தான். அது சாதாரண செங்கொடி இல்ல, புலிக்குடி. 4 ஆண்டு கால போராட்டம் ஒரே நாள்ல போய் நாம் தமிழர் கட்சிக்காரங்க முடிச்சு வச்சோம். நாகப்பட்டினத்தின் மாவட்ட ஆட்சியர் இந்த கிராம மக்களோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துற. என்ன வேணும்? இவங்க மதிக்கக்கூடிய மாவோ. நான் ஒரு புத்தகம் படித்தேன். எட்கர் ஸ்னோ, அமெரிக்க ஜேர்னலிஸ்ட், அமெரிக்க பத்திரிகையாளர் எட்கர் ஸ்னோ அவர்கள் ரெட் ஸ்டார் ஓவர் சீனான்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். மாவோ பற்றி, மாவோ கூட போராடிய பல போராளிகள் பற்றி, அவங்க போராட்ட நிலங்கள் இருந்து எப்படி இருந்தது, அவங்க எப்படி எப்படிலாம் போர் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புத்தகம் இது. அந்த இடத்துல மாவோ கிட்ட அந்த எட்கர் ஸ்னோ கேட்குறாரு, இந்தியாவில் கம்யூனிசம் எப்படி வளரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்திய கம்யூனிஸ்டுகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. அதுக்கு மாவோங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்போ இந்திய கம்யூனிஸ்டோடைய பிதாமகனாக எம்என் ராய் இருந்தார். எம்என் ராய் நல்லா வாயில பேசுறாருங்க, ஆனா செயல்பாட்டுல ஒண்ணு காணுங்க அப்படின்றாரு. மாவோவே, கம்யூனிசத்தின் போராளி மாவோவே இந்திய கம்யூனிஸ்டுகளை பத்தி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொழிச்சு துப்பிட்டார். கம்யூனிஸ்டுக்காரங்க வாயில பேசுறதுக்கு சரிப்பட்டு வருவாங்களே தவிர செயல்பாட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. செயல்பாட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. நான் சொல்றேனே, ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டுல முதல் எதிர்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் கட்சி தான் தமிழ்நாட்டின் முதல் எதிர்கட்சியாக இருந்தது. ஆனா கழுத தேஞ்சு கட்டருமான காலம் மாதிரி
ஒட்டுமொத்த இந்தியாவிலே சிபிஐ கட்சிக்கு, இந்திய கம்யூனிஸ்டுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் சேர்த்து 6 எம்பி தான். 543ல 6 எம்பி. கழுத தேஞ்சு கட்டருமானது பழைய கதை, கழுத தேஞ்சு கம்யூனிஸ்ட் ஆனது புதிய கதை, புதிய கதை. அப்புறம் நான் இந்த மாதிரி சென்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய தம்பிமார்கள் வந்து, அக்கா அந்த அவரை மட்டும் ஏதாவது எப்படியாவது பேசுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவரை நான் எப்படிப்பா பேசுறது, அவரே ஒரு முடிவெடுத்து நிற்கிறாரு, நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. அது புசியானந்த் தன்னை வந்து சொல்லியிருப்பார் போல, படம் எப்படியா ஓடுது, ஜில்லா எப்படி ஓடுது, அந்த படம் அவ்வளவா பார்க்கறது இல்லை, ஆனால் கேட்குறாரு போல ஜில்லா எப்படி ஓடுது, சுறாவோட நல்லா ஓடுதுங்க. அப்புறம் சமீபத்தில் என்ன படம் வந்துச்சு, ஏதோ ஒரு படம் வந்துச்சு, பிகில், பிகில் எப்படி ஓடுது, சுறாவோட நல்லா ஓடுதுங்க. சரி, சுறாவை எப்படியாவது வெற்றி படமா மாற்றணும், என்ன பண்ணலாம், சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டா சுறா வெற்றி படம் ஆயிரும். அப்ப என்ன சொல்றாங்க, 2026 சட்டமன்றத்தில் விஜய் அரசியல்வாதியா நடிக்கிற படம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம துண்டக்கான துணியக்கானு சொல்லி விஜயோட அரசியல் ஓட போகிறது. சுறா படம் சரியா இருக்குயா, சுறா படமே சூரமொக்க, சூரமொக்கையோட விஜயோடைய அரசியல் வாழ்க்கை மிக மொக்கையாக இருக்கிறது என்று வரும். நாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரே அப்படின்னாங்க. நான் அப்பையும் சொன்னேன், கமலஹாசன் அரசியல் செய்வதற்கான எந்த தேவையும் அவர் கிடையாது, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதனால அவருடைய அரசியல் எடுபடாது என்று சொன்னாங்க. அவர் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார்னு சொல்லி கமலஹாசனுக்கு தெரியாது, மக்கள் நீதி மையத்தில் ஏன் நாம போய் சேர்ந்தோம்னு சொல்லி அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரியான நிலைமை நம்ம புரட்சி தளபதி, இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வரும், வரணும். 2009 ஈழ இனப்படுகையின் போது வராத விஜய், கதிராமங்கலம் போராட்டத்திற்கு வராத விஜய், பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தின் போது கடைசியாக வந்த விஜய், கன்னியாகுமரியில இயற்கை வளங்கள், பாறைகள் வெட்டி கொள்ளையடிக்கப்படுகிறது கேரளாக்காக, மலையாளத்தனுக்காக தமிழ்நாட்டு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கு வராத விஜய், இங்க இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி போராட்டத்துக்கு வராத விஜய், நீட் தேர்வுக்கு வராத விஜய், இப்ப வந்து என்ன கிழிக்க போறீங்க, இப்ப வந்து என்ன கிழிக்க போறீங்க, ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், இது திரை பிம்பம், மாய பிம்பம், இந்த மாய பிம்பத்தை உடைச்சி, ஆனா டயலாக மட்டும் மறந்துடாதீங்கன்னே. என்ன டயலாக், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி, இதை மட்டும் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய்ங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்க. கமலஹாசனுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான அரசியல் தோல்வியை கொடுத்தார்களோ அதே தோல்வியை உங்களுக்கும் கொடுப்பார்கள். எங்களுடைய நல்லது கெட்டதுல இயற்கையான விஷயங்கள்ல வராத உங்களுடைய வருகை, உங்களுடைய அரசியல் ஓய்வு காலத்துல, பென்ஷன் காலத்துல, பென்ஷன் வாங்குற காலத்துல உங்களுக்கு அரசியல் ஆசை வரும். தமிழ்நாட்டு மக்களை ஆள வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வருமானால் முதலில் துரத்தி அடிக்கப்பட வேண்டியது உங்களை போன்ற பேராசைக்காரர்களை தான் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். உங்களை தான் துரத்தி அடிக்கணும். அவன் பாவையா, விஜய் ரசிகர்கள் பாவையா, பாவம். அவர்கள் நம்ம கிட்ட வருவாங்க, எந்த அரசியலுமே தெரியாது, இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கிடையாது, மக்களை இது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட மாதிரி கட்டி அணைச்சது கிடையாது. மக்களை மக்களோடு நின்று சந்திச்சு அரசியல் செய்யக்கூடிய திராணி படைச்ச ஒரே அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டிலே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவரை மாதிரி உங்களால் அரசியல் செய்ய முடியுமா? இனிமேல் 2026 சட்டமன்ற தேர்தலோட வெறும் திரை கவர்ச்சியை மட்டும், ரசிகர் பலத்தை மட்டும் வச்சு அரசியலுக்கு வர முடியும் என்கின்ற அந்த சரித்திரத்தை அடிச்சு ஒழிப்போம். இனிமேல் எந்த நடிகருக்காவது வந்து நான் எம்ஜிஆர் மாதிரி வந்துருவேன், ஜெயலலிதா மாதிரி வந்துருவேன் எண்ணமே வரக்கூடாது. இறுதியாக நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் என்ன இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட, நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்கிட, நீர்நிலைகளை எல்லாம் தூர்வாரிட, இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திட 10 ஆண்டு கால பசுமை திட்டம், பனை திட்டம் என்று இந்த தமிழ்நாட்டை ஒரு கிரீன் ஃபாரஸ்ட்ரியாக, ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சோலைவனமாக, இந்தியாவிலே இருக்கக்கூடிய சோலைவனமாக தமிழ்நாட்டை மாற்றிட, உலகத்திலேயே நம்பர் 1 பொருளாதாரமாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை நாம் மாற்றிட, மான தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டான், தமிழர்கள்
பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்கிறார்கள் என்ற புதிய சரித்திரம் படைத்த நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஆதரித்திருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.